கடவுளை அதிகமாக நம்புகிறவங்க இவங்களா தாங்க இருப்பாங்க. எப்போவுமே தெய்வத்தை நம்பிக்கையாக வச்சு தான் இருப்பாங்க. கடவுள் மேலே பற்று இல்லாமல் இருக்கிறதும் இவங்க தாங்க. யாருங்க இவங்க? தனுசு ராசிக்காரங்க தான். பாதி பார்த்திங்கன்னா வீரனோட உடலையும் பாதி பார்த்திங்கன்னா குதிரையோட உடலையும் பெற்றிருக்கிறதுனால இவங்களினுடைய இலக்கு என்னமோ மூர்க்கத்தனமாக தாங்க இருக்கும். அதாவது உயர்வான சிந்தனையும் உயர்வான குறிக்கோளையும் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. தலைப்பு என்னங்க? தனுசு ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயங்க. 100% உண்மை. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யமனையே எதிர்க்கக்கூடிய மகாசக்தி இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்படியா? உண்மைதாங்க. தனுசு ராசிக்காரங்களை சட்டுன்னு சொல்கிறேங்க, உண்மைன்னு ஒத்துக்கங்க. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? முதல்ல ஒரு வீரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் போருக்கு போகிறான். இல்லை இப்போ இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவன் மிலிட்ரிக்கு போகணும், நான் நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் மன உறுதி எடுக்கணும். ஓகேங்களா? மனசளவில் உறுதி இருக்கணும், உடல் அளவுலேயும் உறுதி இருக்கணும். 2 விஷயமும் உறுதியாக இருக்கும்போது தான் அந்த போருக்கு போக முடியும். அந்த போர்லையும் பார்த்திங்கன்னா அவன் நினச்சா மட்டும்தான் எதிரியை தும்சம் செய்ய முடியும். அவங்க ஒரு செகண்ட் பயந்தாங்கன்னா கூட அவங்களுடைய உசுருக்கும் ஆபத்து, இவங்களினுடைய இலக்கும் காணாமல் போயிடும். அப்படி எல்லா விதத்துலேயும் உறுதி படைச்சவங்க தாங்க இந்த இராணுவ வீரராக இருக்க முடியும். அந்த விஷயத்துக்கு தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பொருத்தமான ஆட்கள். காரணம் கேட்டிங்க அப்படின்னா குருவை ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது மட்டும்தாங்க தெரியும். ஏன்னா குரு பகவான் யாரு? முழுமையான சுபக்கிரகம். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சா, அது தப்பு நடந்துருச்சு அப்படின்னு தலை மேலே துண்டை போட்டுட்டு உட்கார்ந்து அழுகக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் யோசிச்சு அந்த கெட்ட விஷயத்தை நல்ல விதமாக மாற்றுறதுக்கு உறுதியாக நிற்பீங்க. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ராசிக்காரங்க ஒரு பிரச்சனையில் இறங்குறாங்க இல்லை ஒரு போராட்டத்துக்கு தயாராகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நடக்குதோ இல்லையோ பார்க்கலாமே அப்படின்னு இறங்குவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த சீனே இங்கே இல்லைப்பா, என்னோட தேட்டரில் ஒரு படம் ஓடுதுன்னா அது பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னாவே உசுரை கொடுத்தாவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க தனக்காரகனா குருவோட ராசியில இவங்க பிறந்திருக்கிறதுனால பணத்துக்கு பின்னாடி ஓடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவங்க இவங்க. உங்களுக்கு பணத்தை விட மனசு தாங்க ரொம்ப பெருசு. நட்புக்கும் குணத்திற்கும் மட்டுமே மரியாதை அதிகமாக கொடுப்பீங்க. மிகப்பெரிய செல்வந்தராகவே நீங்கள் இருந்தாலுமே சரி, மிகப்பெரிய செல்வந்தராகவே யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க, பணத்தை மதித்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டீங்க. அவங்களுடைய குணம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவங்கக்கிட்ட பழக்க வழக்கமே இருக்கும். அப்படி யாராவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்க இவங்க பணத்தை வச்சு தான் மதிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க அறவே ஒதுக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளாக வேணால் இருந்துட்டு போடா, அந்த அளவுக்கு இவங்களினுடைய செயல்பாடுகள் இருக்குங்க. 6 வயசில் இருக்கக்கூடிய தனுசு ராசியாக இருக்கட்டும், 60 வயசில் இருக்கக்கூடிய தனுசு ராசியாக இருக்கட்டுங்க, தனக்காக தன்னோட தேவைக்காக யார்கிட்டையுமே பழக்க வழக்கம் இருக்கவே இருக்காதுங்க. பொதுவான குணநலம் கொண்டவங்க. நீங்கள் ரொம்ப உயர்வான உள்ளத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சல்யூட்டே உங்களுக்கு பண்ணலாம். அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால உங்களினுடைய தொழிலை பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் கேட்டு இந்த கார் வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான உங்களுக்கு லாபம் கொடுக்குங்க. முக்கியமாக சயன மோட்ச ஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக
செவ்வாய் இருக்கிறதுனால, மகான்களினுடைய ஜீவ சமாதிக்கு போய் வர்றதுனால, சித்தர்களினுடைய வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு அதீத பலன் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதியான குரு இருக்கார் இல்லையா, அந்த குருவை கோதாண்ட குரு அப்படின்னு அழைப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமான தருணங்களில் போராட்டம் வருங்க. அந்த போராட்டம் ஒரு சில இடங்கள்ல சந்தோஷத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்க. நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தான் செய்ய முடியலையா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இறைவனே மனுஷனாக போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்து உங்களுக்கு, அதாவது தலங்களுக்கு சென்று வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெருகுங்க. ஏன்னா போராடி மட்டும்தாங்க வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை பெறக்கூடிய பிறப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கும் தெய்வங்களுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலம்னு பார்த்தோன்னா திருப்புலி ஆகுங்க. திருப்புலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மருவி திருப்புக்குழி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. இந்த தலம் பார்த்தீங்கன்னா ஜடாயு அப்படிங்கிற கழுகரசனுக்கு ஸ்ரீராமரே தன்னோட கைகளால் ஈமகிரிகளை செஞ்ச தலமாகுங்க. ராவணனை வதம் செஞ்சு வெற்றி கோலத்தில் விஜயராகவன் அப்படின்னு திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் திருத்தலமும் இதுதாங்க. அதாவது ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கக்கூடிய தலமும் அதுதாங்க. அந்த கோதாண்ட ராமனான விஜயராகவன் கோதாண்ட குருவில் பிறந்தவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பாருங்க, நிம்மதியை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்கிறது இதுதான். இது எந்த இடங்களுக்கு பெருசாக தெரியாது அப்படின்னா இருக்கு இல்லையா, நீங்கள் கேட்டிங்கனாவே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேங்க. சென்னையிலிருந்து வேலூருக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில், காஞ்சிபுரத்துலேருந்து வேலூருக்கு போகக்கூடிய வழியில் பார்த்தோன்னா 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. கரெக்டாக சொல்லணும்னா பாலுசட்டி சத்திரத்தில் இறங்கி கோயிலுக்கு போக முடியுங்க. ஒரு முறையாவது தனுசு ராசிக்காரங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுனால நிறைய மாற்றங்களை உங்களால் உணர முடியுங்க. நிம்மதி இல்லை, எவ்வளவுதான் நானும் உழைக்கிறேன், எவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், இன்ன வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாமல் இருப்பீங்க. பணம் எக்கச்சக்கமாக கையில் வந்துருச்சிருக்கும், சம்பாரிச்சிருப்பீங்க, நிறைய இழக்கவும் செஞ்சுருப்பீங்க. ஓகேங்க. இருந்தாலுமே இப்போ வரைக்கும் ஒரு அண்டி பிழைக்க ஒரு வீடு கூட இல்லாமல் இருப்பீங்க. நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் தவிச்சிருப்பீங்க. ஆனால் வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க இல்லையா. இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களினுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. வீர செயல்களை செய்யும் குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களாக தான் இருப்பீங்க. நிறைய அதிகாரம் படைத்த இடத்துல இந்த தனுசு ராசிக்காரங்க அதிகமாக இருப்பீங்க. அரசாங்க உத்தியோகம், இந்த ஜாட்சாக இருக்கிறது, காவல்துறையாக இருக்கிறது, இந்த நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்களில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற ஆற்றலும் அறிவாற்றலும் நிறைந்திருக்கும். முக்கியமாக தனுசு ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. சொத்து இருக்க தான் செய்யும், செல்வந்தராகவும் இருப்பீங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே பணத்து மேலே ஈர்ப்பில்லை. ஆனால் அதை சம்பாதிச்சு அது என்னதான் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பணத்து மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்புமே எப்பவுமே இருக்கதாங்க செய்யுது. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இன்ன வரைக்குமே போயிட்டுருக்குங்க. வெளிச்சத்தை கொடுத்தாலுமே நிறைய பேருக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு உதவிகரமாக இருந்தாலுமே நிறைய துரோகங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேரை நீ சிப்போ அப்படின்னெல்லாம் விட்டுருப்பீங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு என்ன சொல்கிறது, தலை போகிற அளவுக்கு எல்லாம் பாதிப்பை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் யாராலையும் உங்களை நெருங்க முடியாதுங்க. அதை அசால்ட்டாக தும்சம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே இந்த துரோகம், அந்த பாதிப்பு நல்லவங்களை நம்புறதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லார் மேலேயும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாள் எனக்கு வேலையே கிடைக்கல, நான் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. திருமணம்
ஆகாதவங்களுக்கு, திருமண தடை இருக்கவங்களுக்கு அந்த தடை எல்லாமே விலகி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் போகாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, இருந்தாலுமே எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெற போகிறீங்க. அந்த அப்பன் முருகனோட அருளால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாதுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய கேள்வி உங்களோட மனசுக்குள்ள இப்போ ஓடிக்கிட்டே இருக்குங்க. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனால் இதுதான் என்னோட வாழ்க்கையின் திசையா அப்படின்னு வேலை, உறவு அல்லது எதிர்காலத்தோட முடிவு, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக இந்த நாட்களில் மாறியே தீருங்க. ஆனால் கவனமாக இருங்க. இந்த மாற்றம் அவசரமாக இருக்காதுங்க. உங்களோட உண்மையை நேரடியாக தொடும். அந்த திசை என்ன, அது உங்களை வாழ்க்கையில் உயர்த்துமா இல்லை கட்டுப்படுத்துமா? இந்த வீடியோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. இறுதியாக வரக்கூடிய 2 நிமிஷத்தை கண்டிப்பாக தவிர்க்காமல் பாருங்கள். ஏன் முக்கியம் அப்படின்னா வேத ஜோதிடத்தில் குரு ஆட்சி, குரு நம்பிக்கையை தருது, அறிவை வழங்குதுங்க, வாழ்க்கையோட நோக்கத்தை புரிய வைக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குரு உங்களை முன்னோக்கி தள்ளலைங்க, உங்களை நிறுத்தி நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கும். அதனால தான் உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே கடுமையாக நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் திருப்தியே இருக்காது. மிகப்பெரிய அளவில் தனியாக இருந்தால் நிறைய யோசிக்கலாம் அப்படின்னு தோணும். இது சோம்பல் கிடையாது. உங்களோட திசையை நான் சரியான திசையில் தான் என்னோட கால்கள் நடக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே சரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேத ஜோதிடத்தில் பாதை தவறும் பொழுது விதி தண்டிக்காது, பாதை மாறும் பொழுது தான் வாழ்க்கையே மாறிடும். இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் சனி நீங்கள் ஏற்றுக்கிட்ட பொறுப்புகள் சரியாக உங்களுக்கு பயன்படுத்தப்படுதான்னு சோதிக்கும். குரு உங்கள் நம்பிக்கை முறையை கேள்விக்குள்ளாக்கும். செவ்வாய் உள்ளுக்குள்ள அமைதியின்மையை நிச்சயமாக தருங்க. இதனோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் இலக்கிற்காக, லட்சியத்திற்காக ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த இலக்கு உங்களோட உள்ளார்ந்த உணர்வுக்கு பொருந்தலை. இப்போ உங்கள் வாழ்க்கையே உங்களை கேள்வி கேட்கும். இது நீங்கள் நம்புகிற வாழ்க்கையா? இதை புறக்கணிச்சா சில நாட்கள் கழித்து அதே ஓட்டம் அதிகமாக திரும்ப வருங்க. இங்கே தான் சூட்சமே அடங்கி இருக்கு. தமிழ் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த காலத்தை தனுசு ராசிக்கு இப்படி சொல்கிறது உண்மையை தேடும் காலம். அதாவது நான் இதை நம்புகிறேனா, இது என்னோட வாழ்க்கை தானா, நான் என்னையே ஏமாற்றிக்கிட்டேனா, இந்த கேள்விகள் உள்ளுக்குள்ளே நிறைய வரும். ஆனால் இந்த கேள்விகள் உங்களை குழப்புறதுக்காக வரலைங்க, உங்களை உண்மையாக வாழ வைக்கிறதுக்காக வருது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இப்போ வரக்கூடிய முதல் பாதி எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை பளு அதிகரிக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரம் நிச்சயமாக அதிகரிக்குங்க. அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி தான் உணர்வு வரும். நீங்கள் நிறைய நேரம் மற்றவங்களை விட அதிகமாக வேலை செஞ்சாலுமே அதற்கான அங்கீகாரம் கிடைக்காதது மாதிரி உணர்வீங்க. நான் வாழ்க்கையில் வளர்கிறேனா இல்லை சும்மா காலத்தை கழிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஓடுறேனா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது அந்த நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு தெளிவு வரும். அது பதவி மாற்றமாக இருக்கலாம், பொறுப்பு மாற்றமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாதை எனக்கு சரியான பாதை இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு தெளிவான உணர்வு தோன்றும்.
பண விஷயத்தில் எதிர்பாராத பணம் வரும், ஆனால் அதற்கு ஏற்ற செலவும் இருக்குங்க. சமநிலை குலையாமல் இருக்கும், ஆனால் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் அவசரமாக எந்த ஒரு வேலையுமே விட்டு விடாதீங்க. அவசரமாக வாழ்க்கையோட திசையை மாற்றாதீங்க. இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும். அதாவது தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் பயப்படுறது தோல்விக்காக கிடையாது. நீங்கள் பயப்படுறது நான் தவறான திசையில் ஓடுறேனா அப்படின்னு மட்டும்தானே தவிர, நீங்கள் திசையை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை உங்களை வேறொரு திசைக்கு நிச்சயமாக தள்ளும். இப்போ உங்களினுடைய உறவுகள் கூட ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுங்க. அதாவது தனியாக இருந்தால் பழைய நினைவுகள் வரலாம். நான் அதிகமாக சமரசம் பண்ணினேன் அப்படின்னு தோணலாங்க. அது பலவீனம் கிடையாது, அதுதான் உங்களினுடைய பலமே. உறவுகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த உறவு உங்களோட சுதந்திரத்தை மதிக்குதா இல்லை கட்டுப்படுத்துதா அப்படின்னு தெளிவாக புரியும். இந்த இடத்துல தவறாக புரிஞ்சுக்காதீங்க. விதியே நம்ம பிரிய போகிறோம் அப்படின்னு முன்னறிவிப்பு கொடுக்குதுன்னு இது உண்மையோட ஒத்திசைவுங்க. உங்களுக்கு ஏற்ற உறவுகள் பிரபஞ்சத்தால் உங்களுக்கு தானாகவே வடிகட்டப்படும். இந்த மாதத்தில் ஆன்மீக மாற்றங்கள் ஏற்படலாம், தூக்கம் மாறலாம். நீங்கள் தூங்கக்கூடிய நேரம் நிச்சயமாக மாறுங்க. தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணும். மேலோட்டமாக பேச்சுக்கள் உங்களை சேர வைக்கும். இது மன அழுத்தம் கிடையாதுங்க, இது உள்ளார்ந்த உண்மையோட தேடல். நீங்கள் உண்மையை இறங்கி அலசி ஆராய போகிறீங்க. இது எல்லாமே நீங்கள் அமைதிக்காக ஆரம்பிக்கலைங்க, அமைதிக்காக தேடலை, உண்மைக்காக தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறமாவே அமைதி பிறக்கும். உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கே நகரும். முக்கிய எச்சரிக்கை, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் 3 விஷயங்களை தவிர்த்தே தீரணும். முதல் விஷயம், அவசரமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கணும். 2வது விஷயம், எல்லாருக்குமே விளக்கம் சொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலுமே புரியாதது மாதிரி தான் இருப்பாங்க. உங்களோட நேரத்தை தேவையில்லாமல் வீணடிக்காதீங்க. 3வது மிக முக்கியமானது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை எந்த ஒரு தருணத்திலையுமே வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் கூறக்கூடிய அந்த ஒரு சொல், அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கே ஆயுதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா நீங்களே எடுக்கக்கூடிய அவசரமான முடிவுகள் தாங்க. அந்த முடிவுகளை சற்று நிறுத்தி நிதானமாக எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய வாழ்க்கை மாறியே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. பரிகாரம் இது கட்டாயம் இல்லைங்க, நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க. வியாழக்கிழமைகளில் ஒரு மஞ்சள் பூ அல்லது மஞ்சள் பழம் குரு பகவானுக்கு செலுத்துங்க, அல்லது தட்சிணாமூர்த்தி முன்னாடி அர்ப்பணிச்சுட்டு மனசுக்குள்ளே சொல்லுங்க, என்னோட வாழ்க்கையோட திசை எனக்கு தெளிவாக தெரிகிறது அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும். உங்களோட கால்கள் திசை மாறி போகாமல் சரியான திசையை நோக்கி நகர்ந்தே தீரும். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க, இப்போ தான் நான் என்னை நம்புகிறேன் அப்படின்னு, எனக்கு என்னோட வாழ்க்கை எனக்கு இப்போ தெளிவாக புரியுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வரி பொருந்துனா கண்டிப்பாக கருத்தில் பதிவிடுங்க. தனுஷோட திசை மாறப்போகுது அப்படின்னு, நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட வாழ்க்கை இப்போ சரியான பாதையில் போகணும் அப்படின்னு உங்களோட சேர்த்து நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம். ஓம் நமச்சிவாய.